ஹாய் காய்ஸ், நான் குட்டி கேமிங் பேசுகிறேன். சரி, ஒரு பிஆர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்தேன். சரி, உள்ளே வந்தோடனே கிளாக் டவரில் இறங்கிட்டு ஒரு எனிமி எவனா இருப்பானான்னு பார்க்கறதுக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு M4 எவனோ M590 கிடச்சிச்சு. டேரெக்டாக மேலே போயிடலாம், எனிமி எவனா இருப்பான்னு பார்த்தா எவனுமே இல்லை. சரி, இன்னொரு மேலே போகலான்னு போனோடனே ஒருத்தர் இருந்தான். அவனை அடித்து அப்படியே ஊக்காங்க போட்டு டப்புன்னு அவனையும் அடித்து முடிச்சுட்டு நாக் பண்ணி கில்லும் எடுத்துருவேன். டப்புன்னு க்ளோவல் போட்டுருவேன், ஏன்னா எனிமி எவனோ வந்துட போகிறான்ட்டு க்ளோவலும் போட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்துடுவானுங்க. 2 பேர் வந்து அடிக்கிறானுங்க. நான் கூக்காங்க போட்டவங்க ஒருத்தன் நான் டேமேஜ் கொடுத்துட்டேன். அப்போ கூட அவன் செத்துட்டான். எல்லாருமே டீமே ஒய்ப் ஆயிடுச்சு. அதோட அப்புறம் இவன் வந்து பாட்டு மாதிரி ஆடுறான். அதுக்கு மேலே ஒருத்தன் பாட்டு அங்கே போயிட்டுருக்கான். சாயத்து குச்சி நாக்க வச்சிருவான்னு பார்த்தா அவன்ட்டா போயிடுச்சான் கொடுக்கல. சரி, அவனை கில் எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ண போயிட்டான். ரிவ்யூ பண்ணோடனே யார் என்ன ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்தா இன்னொருத்தவன் செகண்ட் பிளேயரை ரிவ்யூ பண்ணி விட்டான். அவனும் போய்ட்டு ஆட்டில் உட்காந்து எங்களை ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணிட்டான். இன்னொருத்தவனும் அங்கே வீட்டிலேருந்து அடிச்சிட்ருக்கான். சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு ரிவ்யூவும் பண்ணிட்டான் அவன். சரி, நாங்கள் அவனை போய் அடிக்கலாமேன்னு விக்கி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். டே என் கூட இறங்கிட்டானே, அது இறங்கிட்டோடனே நாக்கு ஆகிட்டான் அவன். சரி, அவன் எப்படின்னா அச்சனுண்டா மேலே போனோடனே M10 கிடச்சிது. M10 கடிச்சு விட்டு மேலே போயிடலான்டான்னு போனேன். எவனா இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதனால் மேலே போயிட்டேன். மேலே போனோடனே இங்கே பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. சரி, டீம்மேட் வந்துட்டான் நம்ம பேக்கப் கொடுக்க. சரி, உள்ளே போனோடனே நம்ம ஆப்போசிட்டாகவே போகிறான் எனிமி. சரி, மறுபடியும் போனால் அவன் இப்படி வரான். சரி, ஊக்காங்க போட்டு ஓரியன் போட்டான் திடீர்னு. என் டீம்மேட் அங்கே ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தான். ஒரே அடி அடித்தேன், அவன் நாக் ஆகிட்டான். அப்புறம் கில் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் சைடு போகும்போது ஒரு எனிமி இருந்தான். அவனையும் வச்சு நாக்கு வச்சிருவேன். மேலேருந்து ஒருத்தன் சொல்கிறான், க்ளோவல் போட்டான் டப்புன்னு க்ளோவல் போட்டோடனே கில்லும் எடுத்துருவேன். மேலே எங்கடா இருக்கான்னு ட்ரை பண்ணும்போது நானே சுற்றுருவேன். அப்புறம் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது எங்களால் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார் 4th பிளேயர். சரி, மறுபடியும் ரிவ்யூ பண்ணி விட்ருவான்னு பார்த்தா எனிமியை டீம்மேட்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். சரி, அவனை போய் அடிச்சிருவான்னு போய் பார்த்தா அவனும் பாட்டு மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். நினச்சி M4 எப்போ அழிச்சிட்டு இருக்கலாம். அழிச்சிட்டு ஒரு கன்று வச்சு பாம்பு வச்சு மாதிரி அந்த பொம்மை வச்சு விட்டான். இவனுக்கு அது என்ன சுடுதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டே இருக்கான். அப்படியே பாட்டு மாதிரி ஆடுறான். இவனை மாதிரி கூட்டு போனால் எப்படி தான் தெரியல. அதோட செத்து போயிட்டேன் நாங்கள்.